கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். மாநிலங்களவைக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுவிட்டது. அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான வாக்குகள், சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் மிக மிக அவசியம். அதன்படியாக அவர்களுடைய கையொப்பம் பெறுவதற்கான நடைமுறைக்கான கூட்டம் தான் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம். அதிமுகவை பொறுத்தவரை 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன் ஆகியோர் 4 பேர் மற்றும் மாற்று அணிகளில் செயல்படுகிறார்கள். இவங்க உசிலம்பட்டி ஐயப்பன் மட்டும் கட்சியிலிருந்து நீக்கல. ஆகையால 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருப்பாங்க. ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க 34 பேருடைய வாக்குகள் தேவை. அதனால பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருடைய வாக்குகளோட ஆதரவு அதிமுகவுக்கு கிடைக்கும். அதனால 67 பேருடைய வாக்குகள் 2 பேருக்கான சீட்டுக்கான வாக்குகளாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கிட்டே நிச்சயமாக பேசுவாங்க. அதே போல அதிமுகவுடைய இந்த பிரிவாக செயல்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அவர்களுமே அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல் இருக்கிறது. இதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லல. அதற்கு மத்தியில தான் இப்பொழுது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்துல இதற்கான கூட்டமானது நடைபெற இருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று அவர்களிடம் கையொப்பம் பெற்று இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் மாநிலங்களவைக்கான ப்ராசஸ அதிமுக முன்னெடுக்க இருக்கிறது. அதற்கான ஒரு முக்கியமான கையெழுத்து பெறுவதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. சுபாஷ், நடைபெறக்கூடிய இந்த ஜூன் 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் வேறு ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, இப்பொழுதுக்கே அதுக்கான தேவைகள் கிடையாது. மொத்தம் இப்போ 34 ஒரு எம்பிக்கு 34 எம்எல்ஏக்களின் ஓட்டு வேணும். அந்த எம்எல்ஏக்கள் யாரும் சிந்தாமல் சிறதாமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும், அதிமுகவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அவங்க கிட்டதான் மொத்தமாக இந்த வாக்குகளை பெற முடியும். அதற்கான ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. இது கொறடா உத்தரவாகவும் பிறப்பிக்கப்படும். கொறடா உத்தரவை மீற முடியாது. அதனால் அவங்க கொறடா உத்தரவை பிறப்பிக்கப்பட்டு அவர்களும் இந்த இதுல கலந்துக்குவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை தேர்தலுக்கான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டமாகத்தான் இந்த 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டமாக இருக்க போகிறது. பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.